यो नित्यमच्युतपदाम् उदयुक्कुरु कामोदहस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. இன்றைக்கு நாம் எம்பெருமானாருக்கு பிறகு எம்பெருமானாராலேயே போற்றி நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ தர்சனத்திற்காக தலைமை பீடத்தில் ஏற்றி அருளின ஸ்ரீ எம்பார் என்னும் கோவிந்த பெருமாள் அவர்களுடைய 1000வது வருஷத்திலே மகோற்சவத்தை அனுபவித்து கொண்டு வருகிறோம். எம்பார் தன்னை பற்றி பேசுவதைக் காட்டிலும் தன்னுடைய ஆச்சாரியனான ஸ்ரீ எம்பெருமானாரை பற்றி பேசுவதால் மிகவும் உகப்பர் என்ற காரணத்தினாலும் தானே எம்பெருமானாருடைய வடிவழகில் ஈடுபட்டு பற்பமெனத்திகள் பைங்கடலுந்தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராட பதிந்த மருங்கடலும் முப்புரினூரோடு முன்கையிலேந்திய முக்கோல் தன்னழகும் முன்னவர் தந்திடு மொழிகள் நிறைந்திடு கமலக் கண்ணழகும் காரிசுதன்கழல் சூடிய முடியும் கனனச் சிகமுடியும் எப்பொழுதும் மெதிராசன் வடிவழகன் இதய துளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே என்று கோஷித்தார் அல்லவா? ஆகையினாலே அவருடைய இந்த 1000வது வருஷத்தின் மகோற்சவத்தை முன்னிட்டு எம்பெருமானாரின் விஷயமாக ஸ்ரீ பிரார்த்தனா பஞ்சகம் என்று 5 ஸ்லோகங்களை கொண்ட ஸ்தோத்திரத்தின் அர்த்தத்தை நாம் அனுபவிப்போம். இந்த ஸ்தோத்திரமானது யதீஸ்வர ஸ்ருணு ஸ்ரீமான் கிருபயா பரயா தவஹ மம விஜ்ஞாபனமிதம் விலோக்கிய வரதம் குரும் என்று முதல் ஸ்லோகத்தாலே காணப்பெறுகிறது. இது எம்பெருமானாரிடத்திலே பிரார்த்திப்பதாக அமையப்பெற்றுள்ள ஒரு ஸ்லோகம். இந்த ஸ்தோத்திர கிரந்தத்தை அருளிச் செய்த மகான் தன்னுடைய பெயரை எங்கும் குறிப்பிடவில்லை. எந்த ஒரு பதிப்பிலும் அவரை பற்றிய நிச்சயமான குறிப்பு ஏதும் காணப்பெறவில்லை. ஆனால் 5 ஸ்லோகங்களும் ரத்தின கச்சிதமாக ஆழ்ந்த சிந்தனையை தூண்டி மிகவும் அழகாகவும் அமையப்பெற்றதால் நமக்கு இந்த ஸ்தோத்திரம் மிகவும் உத்தேசியம். நம் பூர்வர்களின் திருவுள்ளப்படி இதை நடாதூரம்மாள் என்னும் வாட்சிய வரதாச்சாரியர் என்பவரின் சிஷ்யர்களில் ஒருவர் அருளி செய்திருக்கலாம் என்று காணப்பெறுகிறது. அதிலும் சுவாமியின் பிரதான சிஷ்யரான சுதப்பிரகாசிகா பட்டர் அருளி செய்ததாக இருக்கலாம் என்றும் ஒரு கருத்து நிலவப்பெறுகிறது. மற்றொரு கருத்து கோவில் கந்தாடை அண்ணன் சுவாமியாகிய வரதகுரு அவருடைய திருப்பேரனார் அருளி செய்ததாகவும் சொல்லப்படுகிறது. இவையெல்லாம் தவிர்த்து ஸ்ரீ கூரத்தாழ்வான் அருளி செய்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. எது எப்படி இருப்பினும் ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தின் ஏற்றத்தினால் இந்த ஸ்லோகத்தை நாம் உத்தேசியமாக எம்பாருடைய 1000வது வருஷ மகோற்சவத்தில் அனுபவிப்போம். இந்த ஸ்லோகத்திலே முதல் ஸ்லோகத்தில் கடைசி பாதத்தில் விலோக்கிய வரதம் குரும் என்று சப்தமிட்டபடியாலேயேதான் நடாதூரம்மாளின் சிஷ்யர்களில் ஒருவர் இதை பண்ணியிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. இப்பொழுது நாம் முதல் ஸ்லோகத்தை அனுபவிப்போம். முன்னமே யதீஸ்வர ஸ்ருணு ஸ்ரீமான் என்று யதீஸ்வர என்று விழிச்சொல்லாலே சுவாமி எம்பெருமானாரை விழிக்கிறார் மகாச்சாரியர். எதிகளுக்கெல்லாம் தலைவரே, அடியேன் விஞ்ஞாபனத்தை தேவரீர் கேட்க வேணும். மேலே ஸ்ருணு என்று எம்பெருமானாரின் திருக்காதை தேவரீர் திருக்காதை கொடுத்து சிரவணம் பண்ண வேண்டும் என்று விஞ்ஞாபனம் பண்ணுகிறார். இன்றைக்கும் எம்பெருமானாருடைய தானான அச்சா திருமேனியை ஸ்ரீபெரும்புதூரில் சேவித்தால் அவருடைய திருக்காதுகளும் திருக்காது காப்பும் இருக்கும் அழகும் நமக்கு புலப்படும். சுவாமி இதை நினைத்து கொண்டே திருச்செவியினால் சுணு கேட்க வேண்டும் என்று விழிக்கிறார் என்றும் கொள்ளலாம். அடுத்ததாக யதீஸ்வர ஸ்ருணு ஸ்ரீமான், சுவாமிக்கு என்ன ஸ்ரீமத்துவம் என்று கேட்டால் ஒப்பற்றதான ஒன்று சுவாமியினுடைய ஸ்ரீமத்துவம். நம்பெருமாளாலேயே உடையவர் என்று அழைக்கப்பட்டு இந்த நித்திய விபூதியும் லீலா விபூதியும் தன்னிடத்தில் இருந்து எம்பெருமானாரிடத்திலே ஒப்படைத்துவிட்டு அவரை உடையவர் என்று அழைத்தார் அல்லவா? நித்திய விபூதிக்கும் லீலா விபூதிக்கும் உடையவரான ஸ்ரீமத்துவம். மேலே பூமன்னு மாது பொருந்திய மார்பன் என்ற இராமானுஜ நூற்றந்தாதியின் பாசுரத்திற்கு இணங்க பூமன்னு என்றால் திருமகளான ஸ்ரீ நாச்சியார் ஒன்றி கிடக்கிற திருமார்பு. அந்த பூமன்னு அவள் மன்னியிருக்கிற இடம், அவள் மன்னியிருக்கிற மாது பொருந்திய மார்பன். அகலகில்லேன் இறையுமென்னு நாச்சியார் நித்தியவாசம் செய்யும் திருமார்பை உடைய எம்பெருமான் பூமன்னு மாது பொருந்திய மார்பன். அந்த மார்பன் புகழ் மணிந்த
அந்த திருமார்பை உடைய பகவானை புகழ்பாடும்படியான நம்மாழ்வாரின் திருவாய்மொழி புகழ்மலிந்த பா. அந்த திருவாய்மொழியை தன் திருவுள்ளத்திலே தேக்கி அதிலேயே மன்னி கிடப்பவரான ராமானுஷன் பாமன்னுமாறன் அவர் அடிபணிந்து விந்தவன் நம் இராமானுஷன். ஆக நம்மாழ்வாரின் திருவடியில் அடிபணிந்து உய்ந்ததே எம்பெருமானாரின் ராமானுஷரின் ஸ்ரீமத்துவம். அதற்கும் மேலே அனைத்துலகும் வாழ்ந்து போம்படியாக உய்ய ஒரே வழி உடையர் திருவடி என்று இருக்கும்படியான ஸ்ரீமத்துவம். இதைத்தான் இங்கே யதீஸ்வர ஸ்ருணு ஸ்ரீமான் என்று தெரிவிக்கிறார். அடுத்ததாக கிருபையா பரையா தவகா. தேவரீர் காரே கருணை இராமானுஷர். ஆகையாலே பரம கிருபையுடன் அடியேன் விஞ்ஞானிப்பதை கேட்க வேணும். சுவாமிக்கு முன்னே பல ஆச்சாரியர்கள் திருவதித்தார்கள். அவர்கள் அனைவரும் யோக்கியதையை அறிந்து பரீட்சித்து விஷயத்தையும் அதன் அர்த்தத்தையும் அளித்தார்கள். அவர்கள் யாவரும் அனுவர்த்தி பிரசன்னாச்சாரியர்கள் என்று அழைக்கப்பெறுவர்கள். ஆனால் சுவாமியோ ஆசையுடையோர்க்கெல்லாம் ஆரியர்கள் கூறுமென்னு பேசி வரம் வருத்தார். ஒரு வரம்பு இருந்தது. இன்னாருக்கு கொடுக்க வேணும், இன்னாருக்கு கொடுக்கக்கூடாது என்று வரம்பு இருந்தது. அந்த வரம்பை மீறி சுவாமி லோகக்ஷேமார்த்தமாகும் சேதனர்கள் படும் அனுபவத்தை மனதில் கொண்டும் கிருபாமாத்திரமாக உபதேசித்தார் சுவாமி. ஆகையாலே சுவாமி கிருபாமாத்திர பிரசன்னாச்சாரியர் என்று அழைக்கப்பெறுகிறார். சுவாமியினிடத்திலிருந்து அனைவரும் கிருபாமாத்திர பிரசன்னாச்சாரியர்கள் என்றே அழைக்கப்பெறுவர்கள். இப்படி கொண்டாடப்படுகிறாராலேயே இந்த ஆச்சாரியன் கிருபையா பரையா தவ என்று சாதித்துள்ளார். மேலே அடுத்ததாக மம விஞ்ஞாபனம் இதம். மம என்னுடைய, இங்கே அடியேன் என்று சொல்லாமல் என்னுடைய, மம விஞ்ஞாபனம் இதுவாக இருக்கட்டும். இந்த ஸ்தோத்திரத்தை தேவரீர் செவிமடுக்க வேண்டும். அப்படி எனக்காக அல்லாமல் அடியேனுடைய ஆச்சாரியனான வரதகுரு விலோக்கிய வரதகுரு தாசன் அடியேன் என்ற காரணத்தினாலேயே தேவரீர் இதே விஷயத்தை தான் ஸ்ரீ ஆளவந்தார் தன்னுடைய ஸ்தோத்திர ரத்னத்திலே தன்னுடைய பாட்டனாரான ஸ்ரீ ஞானமுனிகளின் பேரனார்தான் என்றபடியாலே கேட்க வேணும் என்று அக்ருத்ரிமத்வத் சரணாரவிந்த பிரேம பிரகர்ஷவாதி ஆத்மவந்தம் பிதாமகம் நாதமுனிம் விலோக்கிய பிரசீதமத்வத்தம சிந்தயித்வா அப்படின்ற ஸ்லோகத்தினாலே. ஆக இங்கேயும் சுவாமி விலோக்கிய வரதம் குரும், அங்கேயும் விலோக்கிய அப்படிங்கிற சப்தத்தை ஆளவந்தார் இட்டிருக்கிறார். இங்கேயும் சுவாமி விலோக்கிய வரதம் குரும் என்ற சப்தத்தினாலேயே விழிக்கிறார். மேலே இரண்டாவது ஸ்லோகத்தினாலே அநாதி பாபரசிதாம் அந்தக்கரண நிஷ்டிதாம் யதீந்திர விஷயே சாந்திராம் வினிர்வாசய வாசனாம் அப்படிங்கிற ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தினாலே அநாதி கால, ஆதியும் அந்தமும் அல்லாத எண்ணற்ற பற்பல காலங்கள் யுகங்கள் அப்படின்னு வச்சுக்கணும். கடந்து அடியேன் செய்துள்ள பாப கர்மாக்கள், இந்த பாப கர்மாக்கள் ஆனது தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்ததுமான பற்பல பாபங்கள். இதையே பாப ரசிதாம் அப்படின்னு சாதிக்கிறார். குற்றம் புரிந்தேன் என்ற எண்ணமும் அச்சமும் அல்லாமல் அனுபவித்து ரசித்து செய்த பாபங்கள் பாப ரசிதாம் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றார். அந்தக்கரண நிஷ்டிதாம். இப்படி நான் அனாதியாக பல பாபங்களில் ஈடுபட்டு இருக்கிறபடியால் என்னுடைய உள் இந்திரியங்கள் பாவம் செய்வது என்பது ஒரு நிஷ்டையாகவே ஆகிவிட்டது. என்னுடைய இயல்பே பாவம் செய்வது என்பது அடியனுக்கு பழகிவிட்டதாக இருந்துவிட்டது. மேலே இந்த உள்ளிந்திரிய எண்ணத்தினாலே மேன்மேலும் இன்றளவும் பாவங்களை நான் புரிந்து வருகிறேன், பல தவறுகளை செய்து வருகிறேன். திருமாலையிலே தொண்டரடிப்புடியாழ்வார் சூதனாய் கல்வனாகி தூர்த்தரோடு செய்த காலம் மாதரார் கயற்கணென்னும் வலையில் பட்டழுந்துவேனை அப்படின்னு சாதிச்சார். மேலே விரும்பினின் நேர்த்த மாட்டேன் விதியிலேன் மதியொன்னில்லை இரும்பு போல் வலியரஞ்சம் இறை இறை உருகும் எண்ணம் அப்படின்னு சாதித்த மாதிரி இந்த சுவாமியும் அனாதி பாப ரசிதாம் அந்தக்கரண நிஷ்டிதாம் அப்படின்னு சாதிக்கிறார். மூன்றாவதாக யதீந்திர விஷயே சாந்திராம். யதீந்திரன்னு திருப்பியும் விழிச்சொல்லாலே எம்பெருமானாரை
விழிக்கிறார். யதீந்திரா விஷயே சாந்திராம், மேலே தெரிவித்த செயல்களின் மீது என்னுடைய எண்ணம் போகாமல், விஷய சுகங்களின் மேல் என்னை போகவிடாமல் தேவரீர் தடுத்து, என்னுடைய செயல்களையும் தேவரீர் திருவடியை பற்ற தேவரீரே எனக்கு அருள் புரிய வேண்டும் அப்படின்றதுனால விஷயே சாந்திராம், விஷய வாசனைகளிலே என்னுடைய புத்தியை செலுத்தாமல் உன்னுடைய திருவடியிலேயே விஷயத்தை செலுத்துமாறு தேவரீரே ஆக்கி கொடுக்க வேண்டும். வினிர் வாசய வாசனாம், நான் இதுவரை பண்ணின கர்ம பாபங்களை பண்ணவிடாமல் தடுப்பதோடு மற்றும் அல்லாமல், அந்த பாபங்களை நான் செய்தேன் என்ற எண்ணமும் லவலேசம் இல்லாமல் அந்த பாப வாசனையையே அடியோடு போக்கி, வினிர்வாசய வாசனாம், அதனுடைய வாசனையே இல்லாதபடியாக தவிர்ப்பித்து அடியோடு போக்கி அருள் புரிய வேண்டும் என்று சாதிக்கிறார். அநாதி பாபரசிதாம் அந்தக்கரண நிஷ்டிதாம் யதீந்திர விஷயே சாந்திராம் வினிர்வாசய வாசனாம். இப்படி என்னுடைய எண்ணங்களிலிருந்து பாபங்கள் செய்யும் காரியத்தையே தேவரீர் நீக்கிவிட வேண்டும், அதை வாசனையோடையே நீக்கிவிட வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார் இந்த ஸ்லோகத்தினாலே. மேலே 3 ஸ்லோகங்களின் அர்த்தத்தை நாளைய தினம் அனுபவிப்போம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம், எம்பார் திருவடிகளே சரணம் என்று சொல்லி அடியே